अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். திருவுடை மன்னரைக் காணில் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார் கூட என்ன சொன்னார்? போலி கண்டு மயங்குதல்னு ஒரு திருவாய்மொழி. அது அதாவது பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அளவற்ற மால் அன்பு காரணமாக நம்மாழ்வாருக்கு அங்கே என்ன நிலைமை ஏற்படுகிறது என்னால் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் பகவானுடைய நினைவு வருகிறது. அந்தந்த பொருளை என்ன பண்ணுறார்? கோமள ஆண் கண்ணை புல்றி திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டி ஓடுறது, உடனே போய் கட்டிக்கிறார். என்ன காரணம்னா இது கண்ணன் மேய்ச்ச கண்ணுக்குட்டின்ற. இவர் இருக்கிற காலம் வேற, கண்ணன் இருந்த காலம் வேற. ஆனால் கண்ணன் கண்ணுக்குட்டியை மேய்த்தவனாகினால இவருக்கு பார்க்குற கண்ணுக்குட்டியும் கண்ணன் மேய்த்த கண்ணுக்குட்டியாக இவருக்கு தோன்றுறது. இதுதான் அந்த மதிமயக்கத்தினாலே ஏற்படுகிற ஒரு விஷயம். அதுலேயும் கூட அவருடைய மதிமயக்கம் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் பகவானோட சம்மந்தப்பட்டதாக நினைக்கிறார். ஒரு பாம்பு போகிறதான் ஓடின்னு இருக்குது, பின்னாலேயே போகிறார். அவன் கிடக்கை இது என்றும் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன்னா அப்படின்னு ஒரு பாம்பை சொல்கிறாராம். ஆதிசேஷனும் இவனும் ஒன்றான்னா அந்த ஒப்புமை காரணமாக இப்படி சொல்லிட்டு போகிறார். அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு விஷயம் என்ன சொன்னார்? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். ராஜாக்களை பார்த்த உடனே என்ன பண்ணினாராம்? பகவானே கண்டேன்னு சேவித்தார்னு கூட வச்சுங்கள. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன்னு சொல்லிட்டார். எப்படி சொல்லலாம்? ராஜாக்களுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் உடனே அங்கே எடுத்து வியாக்கியானத்தில் காட்டுறா. நாவிஷ்ணு பிருத்திவிபதி. பகவானுடைய அம்சம் இல்லாமல் ஒருத்தனும் ராஜாவாக ஆக முடியாது. ஒருத்தன் ராஜாவாக ஆகணும் ஆனால், அதாவது அந்த ராஜ குலத்தில், அந்த காலத்தில் குலத்தில் தானே பறந்துட்டு இருந்தா, அவளுக்குத்தான் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த காலத்தில் அந்த குலத்தில் பறக்கிறது இல்லை. யார் வேணுமானாலும் அந்த பதவியில் போய் உட்கார்றான்னு சொல்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், யார் வேணுமானாலும் அந்த பதவியில் போய் உட்காரலாம் அப்படின்னு பிரசித்தமாக இப்போது நம்முடைய பிரதம மந்திரியே எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் என்னவாக இருந்தவர் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஏதோ ஒரு விசேஷ வியக்திகளுக்கு தான் அது கிடைக்கிறதே தவிர எல்லோரும் நான் ஆகிட முடியுமா நினச்சா அவர் கூட எனக்கு ஆர்த்துக்கு யோக்கியத்தை உண்டுன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர நான் ஆயிடுவேன்னு சொல்ல முடியுமோ? அதுக்கு என்ன வேணும்னா அந்த பகவானுடைய அம்சம் அங்கே வந்து நிற்கணும். எந்த அளவில் அவனுக்கு எந்த அதிகாரம் ஏற்படுகிறதோ அந்த அதிகாரத்திற்கு உண்டான அம்சம் பகவானுடைய அம்சமாக அவனுக்கு இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகத்தையெல்லாம் காக்கும் தொழிலை செய்கிறவன் பகவான். பகவானுடைய காரியம் என்ன? ஸ்ரீ மகாவிஷ்ணு இவர் படைக்கிறார், அவர் அழிக்கிறார், இவர் காக்கிறார்னு சொல்கிற பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு தானே காக்கும் கடவுளாக சொல்கிறார். அப்போது ராஜா என்கிறவன் ஒரு தேசத்தை காக்கிறவன் என்று சொன்னால் அந்த காக்கும் தொழிலுடைய அம்சம் இல்லாமல் இவன் ஒரு உலகத்தினுடைய காப்பவனாக, ஒரு தேசத்தினுடையவோ அல்லது ஒரு பிரதேசத்தினுடையவோ அல்லது ஒரு கிராமத்தினுடையவோ காப்பவனாக இவனால் வர முடியாது. அதனால் எவனவனெல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருக்கானோ அவனவனெல்லாம் அந்த அம்சத்தை உடையோ. இப்போ அதனால தான் நாம் கூட என்ன சொல்கிறோம் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்து தான் ஆனோன்னு ஒரு வார்த்தை சொல்கிற அளவில் இருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த அம்சம் அவனிடத்துல இருக்கும். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான மதிப்பை, அந்த அம்சத்துக்கு உண்டான மதிப்பை நான் கொடுத்துத்தான் தீர வேண்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீதிபதின்னு சொல்கிறா, அவர் அந்த கோர்ட்டில் உட்காந்து நீதிபதி அவர் வார்த்தை சொல்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிதான் இருக்கிறது. சில இடங்களில் நீதிபதி தவறே செய்து விடுகிறார் என்று சொன்னாலும் கூட அவர் நீதிபதியை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்தான விசேஷம். அந்த மாதிரி இங்கேயும் கூட இந்த ஸ்தானத்திற்கே மதிப்பு என்று சொல்லி, அதனால தான் திருவுடை மன்னரை காணில் ராஜாக்களை கண்ட பொழுதும் நான் பகவானை கண்டேன் என்று நம்மாழ்வார் நினைத்தார். என்னால் ராஜாக்களிடத்தில் பகவானுடைய அம்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் எதெல்லாம் பெரியதாக இருக்கிறதோ, பெருமை உடையதாக இருக்கிறதோ அதிலெல்லாம் பகவானுடைய அம்சம் இருக்கிறது என்கிறதை நாம் இந்த மாலே என்கிற சப்தத்தாலே தெரிந்து கொள்ளலாம். மால் என்கிறது அவனுடைய மேன்மை பரத்துவத்தை சொல்லுகிறது என்றும், ஆலிநிலையாய் இல்லை இப்படியும் சொல்கிறான். ஆலிநிலையாய் என்கிறது பரத்துவம், மால் என்கிறது எளிமை சௌலபியம் என்று இப்படியும் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். இருக்கட்டும், மேலே அர்த்தத்துக்கு போகிறேன். மணிவண்ணா, மணிவண்ணா ரொம்ப உயர்ந்த அர்த்தம் இது. மணின்னு சொல்கிறார். மணின்னா இந்த இடத்துல மணின்றது சாதாரணமாக
மாணிக்கம் என்கிற சொல்லில் கூட மணின்றது பிரயோகப்படுத்தப்படும். ஆனால் இந்த இடத்துல மாணிக்கம் இல்லை. ஏன்னா மணியே மணி மாணிக்கமே மதுசூதான்னு சொல்கிற பொழுது மணி தனியாக மாணிக்கம் தனியாக சொல்கிறோம். அப்போ மணி என்னால் என்னன்னா நீலமணின்னு ஒன்று சொல்லுவோம். நீலமணின்னா தெரியுமா? அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி, சஃபேர் இங்கிலீஷில் சொல்கிறாலும் இல்லையோ, சஃபேர்னு ஒரு கல் இருக்குது. சஃபேர்னால் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் தியேட்டர் பேர் தான் தெரியும். இல்லை, அவள் வைர வியாபாரம் பண்ணிந்தவா வச்சிருந்த தியேட்டர் அது. அந்த தியேட்டரை கட்டினவா வைர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அதனால் அவள் என்ன பண்ணினான்னா ஒரே காம்ப்ளெக்ஸில் 3 தியேட்டர் கட்டி, உனக்கு சஃபேர்னு பேர் வச்சா, உனக்கு ப்ளூ டைமண்டுன்னு பேர் வச்சா, இன்னொன்றுக்கு எமரால்டுன்னு பேர் வச்சா. அது 3 என்னன்னா 3 விதமான ப்ரெஷர் ஸ்டோன்ஸை குறிக்கிறது. ஏன்னா அவள் வந்து ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் வியாபாரம் பண்ணி அதில் வந்த பணம் அது. பாபாலாலோ யாரோ ஞாபகம், எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அந்த நீலமணிக்கு சஃபேர்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த நீலமணியாகத்தான் பகவானை சொல்லுகிறார். ஏன்னா நீலமணின்றது ரொம்ப வசத்தி, அதுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். ஆச்சாரியர்கள் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டான்னா, மணிவண்ணா என்கிறதுக்கு நீலமணியினுடைய நிறத்தை உடையவன் என்ற ஒரு பொருள் மட்டுமல்ல, வண்ணம் என்கிற சொல்லுக்கு தன்மை என்று ஒரு பொருள் உண்டு. இப்போ அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்றெல்லாம் சொன்னால் என்ன, அப்படிப்பட்ட இப்படிப்பட்டான்னு சொல்கிற மாதிரி மணி வண்ணா என்று சொன்னால் மணியை போன்ற தன்மையை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டணும். நீலமணின்றது என்னென்ன தன்மைகளை உடையதாக இருக்கிறதோ அந்த தன்மை இவனுக்கு உண்டுன்னு. அதுக்கு நிறைய விஷயம் காட்டுறா. ஒன்று ரொம்ப அழகாக காட்டு. எல்லாத்த விட ஒன்று ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா சௌலபியம்னு சொல்கிறோம். சௌலபியம்னா எளிமை. நீலமணிக்கு எளிமைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப அழகாக என்ன காட்டியிருக்கான்னு பாருங்க. இப்போது ஒரு நீலமணி அது எவ்வளவு நமக்கு சுலபமாக இருக்கிறதுன்னா, அது 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நீலமணின்னு வச்சுப்போம். 1 கோடி ரூபான்னு அது ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் மணிகள் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கூட இருக்குது. ஒரு கூழாங்கல் அளவுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக 1 கோடி ரூபாய் இருக்கும் அதனுடைய விலை. அந்த 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மணியை ஒருத்தன் வாங்குவதற்கு பணமாக எடுத்து செல்லுகிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். கேஷ் செக்கு கொடுத்தா வாங்க மாட்டான். ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்தா நாளைக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ பணத்தை வாங்கிட்டு போயிட்டு. அதனால் அது பிரச்சனை இல்லை. சரி, நீ செக்கு என்கேஷ் ஆன பிற்பாடு கொடுன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு நம்பிக்கை இல்லை. என்கேஷ் ஆன பிற்பாடு நான் கூட பணமே வாங்கலை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா கேஷாக கொடுக்குறதுன்றது இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்குகிறோம். அதனால் நம்பிக்கை இருக்குது. சரி அப்படின்னு ஒருத்தன் வாங்குகிறான். அப்படி வாங்கினோன்னா 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய பை வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பை வேணும், அவ்வளோதான். எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறதுல பெரிய டினாமினேஷன் என்ன 2000 ரூபாய் இப்போ இருக்குதா? அப்போ 2000 ரூபான்னா ஒரு 50 கட்டாவது வேணுமா? நான் போட்ட கணக்குக்கு 50 கோட்டு இருந்தால் 1 கோடி. அதுவாவது கரெக்டாக சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல, கணக்கில் தப்பால. இப்போ 50 கட்டு 2000னா எவ்வளோ இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு மணியை வாங்கிட்டு வந்தானோ. வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணானா, அந்த மணியை இப்படி தாளப்பில் முடிஞ்சுன்னு வந்துட்டான். இந்த தாளப்பில் வச்சு முடிஞ்சுன்னு வந்துட்டான். என்ன ஆச்சு? 1 கோடி ரூபா பெருசாக இருக்குது. ஆனால் பெறப்பட்ட நீலமணி முந்தானையில் முடிந்து ஆளலாம்படி எளிமையாக இருக்கிறதுன்றார். எவ்வளோ சுலபமாக போட்டு பாருங்க. அது எவ்வளோ இன்னும் சுலபம். அதை மோதிரமாக பண்ணி கையில் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். அதை பதக்கத்தில் வச்சு மார்பில் போட்டுக்கலாம், தலையில் வச்சு சுட்டியாக என்ன வேணால் அனுபவிக்கலாம். இப்போ 1 கோடி ரூபாய் கையில் இருக்குது, அதை கையில் சுற்றிட்டு அலைய முடியுமா? கழுத்தில் தொங்க விட்டுக்க முடியுமா? என்ன பண்ணுறது? 1 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு பையில் கட்டி கழுத்தில் தொங்க விட்டுன்னு போனால் என்ன பைத்தியம் தானே சொல்லுவா? எவ்வளவு அதாவது 1 கோடி ரூபாய்க்கு இல்லாத ஒரு பெருமை அந்த 1 கோடி ரூபாய் உள்ள ஒரு வஸ்துவான நீலமணிக்கு இவ்வளவு இருக்கிறது பெருமை. அப்போ அதுபோல் பகவான் பெரியவனாக இருந்தாலும் நம்முடைய முந்தானையில் முடிந்து ஆளலாம்படி அவ்வளவு எளிமையானவன் சொல்கிறோம். நம்ம இஷ்டப்படி அவனை விநியோகம் கொள்ளலாம். பகவானை என்ன வேணும் எப்படி வேணும் அனுபவிக்கலாம். கண்ணனை ஆழ்வார்கள் நாயகனாக அனுபவித்தார்கள். ஆழ்வார்கள் கண்ணனை தங்களை நாயகியாக பாவித்து கொண்டு நாயகனாக அனுபவித்தார்கள். இதனுடைய விரிவாக்கமாக என்ன பண்ணினார் பாரதியார்? இன்னும் விசேஷமாக என்ன பண்ணினார் தெரியுமா?
கண்ணனை சேவகனாக அனுபவித்தார். கண்ணன் என் சேவகன்னு ஒரு பாட்டு பாடினார். உண்மையில் இதுவும் ஆழ்வார்களுடைய கான்செப்டினுடைய நீட்சி தான். என்ன காரணம்னா, அவன் அர்ஜுனனுக்கு சேவகனாக இருந்தானோ இல்லையோ, பாண்டவர்களுக்கு சேவகனாக இருந்தானோ இல்லையோ, அவனுடைய சௌலபியத்தை சொல்கிறதுக்காக கண்ணன் என் சேவகன்னார். அதே மாதிரி நாயகன்றதுக்கு பதிலாக இவர் ஒரு படி மேலே போய் கண்ணன் என் கண்ணம்மா என் காதலி, கண்ணனையே ஸ்திரீயாக ஆக்கி தன்னை புருஷனாக வைத்து இந்த மாதிரிலாம் யார் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதனால் பகவானை அனுபவித்தல் என்று வருகிற பொழுதோ அவனை எப்படி வேணால் நாம் அனுபவிக்கலாம் என்கிற அந்த ஒரு எளிமை அவனிடத்தில் இருக்குது. அது நீலமணிக்கும் அவனுக்கும் உண்டான ஒப்புமை. என்ன இது அழகாக இவ்வளவு தூரம் சொன்னான். இதை தவிர இன்னொரு விஷயம் சொன்னான். அது நான் கீழே உன்னை அறுத்தித்து வந்தோம் என்கிற இடத்துல சொன்ன அந்த விஷயத்தையே இங்கேயே நாம் கொள்ளணும். ரொம்ப அழகான விஷயம். என்ன சொன்னான்னு பாருங்கள். ஒரு சின்ன கதை போல் சொல்கிறேன். ஒரு இந்த மணிகளெல்லாம் கடலில் தான் நிறைய இருக்குன்னு சொல்லுவாள். சமுத்திரத்தில் நிறைய இந்த மாதிரியான ரத்தனங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நீல மணி, அதை ஒரு மீன் விழுங்கி கொடுத்து கடலில். ஒரு மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்கிறவன் நிறைய மீன்களை அவன் கடல்லேருந்து வாரிட்டு வரான். வந்தவன் என்ன, தனக்குன்னு சில மீன்களை எடுத்துக்கிறான். எப்போவுமே உண்டல்லு. அது வீட்டில் வெட்டுற பொழுது பார்த்தா ஒரு மீனினுடைய வயிற்றுலேருந்து இவ்வளோ 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது தான் வச்சுங்களேன். ஒரு நல்ல நீலமணி கிடைக்கிறது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு அது என்னதுன்னு தெரியாது, அதனுடைய அருமை தெரியலை அவனுக்கு. என்னமோ கிடைச்சது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைத்தருவுக்கு எடுத்துகிட்டு போனோம். என்னமோ அது ஒரு மீனினுடைய வயிற்றில் கிடைச்சது, இதுக்கு ஏதாவது கிடைக்குமா, விலை கிடைக்குமா பாரு அப்படின்னு சொன்னான். அந்த வியாபாரி பார்த்தான். அது ரொம்ப அவன் உண்மையாக இந்த மாதிரியான ரத்தினத்தினுடைய மதிப்பு அறிந்தவனும். அவன் என்ன பண்ணினா, இது ரொம்ப மதிப்புள்ளதுன்றது இவனுக்கு தெரியாது. அதனால் இவனை ஏமாற்றிவிட வேண்டியது. உடனே கேட்டான், அப்பா அவனுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டான். எவ்வளோ வேணும்னு எனக்கு என்ன தெரியும், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நீ எவ்வளோ கேட்குறியோ கொடுத்துட்றேன் அப்படின்னா. உடனே எனக்கு 5000 ரூபா கொடு அப்படின்னா. இந்த வச்சுக்கோன்னு 5000 ரூபா கொடுத்துட்டான். உடனே இவனுக்கு சந்தேகம், 5000 ரூபா கேட்டோம் உடனே கொடுத்துட்டானே, வா இன்னும் ஜாஸ்தி கேட்டுக்கலாமோன்னு அப்புறம் தோணுன்னு வச்சுக்கோ. ஆனால் இவனுக்கு என்ன, 5000 ரூபாயோ அது மதிப்புள்ளதுன்னு இவனுக்கு தெரியாது. இவனுக்கு அதுக்கு கூட குறைவாக தான் இருக்கும். நாம் கேட்குறத ஜாஸ்தி கேட்டு வைப்போம் அப்படின்னு 5000 ரூபா கடை இவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே இவனுக்கு தெரியாது. உடனே 5000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டான். பரம சந்தோஷம் இவனுக்கு. இந்த மீன் பிடிப்பவனுக்கு, அடடா 1 மாதம் முழுக்க நான் வேலை செஞ்சால் என்ன கிடைக்குமோ அது ஒரு மீனில் கிடைச்சி கொடுத்தேன் இன்றைக்கி என்ன சந்தோஷமாக பட்டு போயிட்டான். சரி, அதை வியாபாரி என்ன பண்ணினான், அதை நல்ல ஒரு வெல்வெட் பொட்டியில் வச்சு அதை நன்னா அதுக்கு வேண்டிய சிங்காரத்தெல்லாம் பண்ணி நேராக கொண்டு போய் அந்த ஊரில் அரசன் இடத்துல கொடுத்தான். இந்த மாதிரி அருமையான வஸ்து இது உலகத்திலே வேறு எங்கேயும் கிடைக்காது, நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறான். சரி, இதுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்குறான். இதனுடைய மதிப்பு எங்கே வேணால் விசாரித்து பாருங்க, 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறான். ராஜாவுக்கு பேரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டான். உடனே இவனும் சந்தோஷம். யாருக்கு, இந்த சம்பளவனை ஏமாற்றி வாங்கின வியாபாரிக்கு என்ன சந்தோஷம்னா, 5000 ரூபாய்க்கு வாங்கின வஸ்துவை 1 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டோம், எவ்வளோ லாபம் நமக்கு அப்படின்னு அவன் சந்தோஷமாக போயிட்டான். 3ஆவதாக பெற்றானே அரசன், அவன் என்ன பண்ணுறான்னா, இதை இன்னும் ஒரு லாபம் வச்சு இன்னொருத்தனுக்கு விற்பனான்னு அவன் விற்கவே மாட்டான். தானே அணிந்து கொண்டு தன்னுடைய மாலையிலையோ மோதிரத்திலையோ அதை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்க்குற பொழுதெல்லாம் உலகத்திலேயே இல்லாத எவ்வளோ பெரிய வஸ்து நமக்கு கிடச்சிருக்கு பார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதை சுயம்போக்கியமாகன்ற தன்னுடைய அனுபவத்திற்கே கொள்ளுகிறான். அவ்வளவு நல்ல வஸ்து கிடைச்ச இந்த வியாபாரி அவன் தன் அனுபவத்துக்கு வச்சுக்கல, அதை இன்னொருத்தருக்கு வித்துட்டான். ஆனால் தன் அனுபவத்தில் வைத்துக்கொண்டு அவன் அனுபவிக்கிறான் மகாராஜா. இப்போ இந்த 3 பேரில் யார் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? இவன் மதிப்பு தெரியாதவன், அவன் மதிப்பு தெரிந்தவன். ஆனால் இவர்கள் இருவருக்கும் கிடைக்காத பேர் அந்த அரசனுக்கு கிடைத்தது. சுயம்போக்கியமாக தன் அனுபவத்திற்காக கொள்ளுகிறான் என்று சொல்கிறோம். அதுபோலத்தான் பகவானும் எப்படிப்பட்டவன்னா, அவனுடைய மதிப்பு தெரியாதவனிடத்தில் அற்ப விலைக்கு மாறுகிறான். பகவானிடத்தில் ஒருத்தன் போகிறான், அவனுடைய பெருமை ஒருத்தருக்குமே தெரியறதில்லை. என்ன பண்ணுறாளாம், எனக்கு ஒரு வீடு வேணும்,
எனக்கு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன், அதில் 10,000 ரூபாய் வேணும், இன்னும் அல்பமான பிரயோஜனத்தை கேட்டு அகன்று போய் விடுகிறார்கள். இதனுடைய பிரயோஜனமே தெரியறதில்லை. இவன் எதை கேட்டாலும் கொடுக்குறவன் அவன்றது தெரிந்து கொண்டு உயர்ந்த பேற்றை கேட்காமல் ரொம்ப அல்பமான பேற்றை கேட்டு அகன்று விடுகிறார்கள். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு எத்தையோ போய் கேட்கிறார்கள். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, சில பேர் அவனுடைய பெருமையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், மகரிஷிகள் போன்றவர்கள். ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஏதோ பெரிய பெரிய சக்திகளை வாங்கிக்கிறா, இல்லை தவம் பண்ணி எனக்கு சொர்க்கம் போகணும்னு கேட்குறான், அது வேணும், என்னமோ அந்த மாதிரியெல்லாம் சில பயன்களை பெறுகிறார்கள். ஆனால் ரொம்ப உயர்ந்த வியக்திகள் இருக்காள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவளெல்லாம் என்ன சொல்கிறார்? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று உன்னை அனுபவிக்கின்ற அனுபவத்தை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அதுதான் உயர்ந்த பேருன்னு சொல்கிறோம். ஏன்னா எப்படி சுயம்போக்கியமாக தன்னுடைய அனுபவத்திற்காக அந்த மாணிக்கத்தை கொண்டானோ, அதுபோல் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்னால் பகவானை தங்களுடைய அனுபவத்திற்காக கொள்ளுகிறார்களே தவிர அவனை இட்டு இன்னொன்றை பெற வேணும் என்று நினைக்கிறது. இப்போ வியாபாரி என்ன பண்ணினா, அந்த மாணிக்கத்தை இட்டு இன்னொன்று வாங்கிட்டான், பணத்தை வாங்கிட்டான், அவன்லாம் வியாபாரி. ஆனால் ராஜா அப்படி இல்லை. நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கணும்னா, உண்மையாக எல்லாரும் ராஜாவை போல இருக்கணும். நாம் அந்த மீன் பிடிக்கிறவனை போலேயும் இருக்கக்கூடாது, வியாபாரியை போலேயும் இருக்கக்கூடாது. பகவான் இடத்துல போய் என்ன வேணும்னு பகவான் கேட்டான்னா, நீ தான் வேணும்னு சொல்லணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்னு நம்மளை கேட்குறான்னு வைத்துக்கொள்ளுங்க, நீ தான். அதான் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் அத்தனை வித்தியாசமாக போடுது. நீங்களே பாருங்களேன், படைத்துணை வேண்டி 2 பேரும் போனான். என்ன வேணும்னு கேட்டான், எனக்கு படைத்துணை வேணும்னு 2 பேரும் சொன்னான். பார்த்தான் கண்ணன், 2 பேரும் ஒரே வார்த்தையை காட்டால் நான் யாருக்கு உபயோகப்படுவேன், யாருக்கு உதவி பண்ணுவேன், நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய சைன்யம் முழுக்க ஒருத்தர் கொடுக்குறேன், நான் தனியாக வரேன், நான் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ண மாட்டேன், என் சைன்யம் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணும். சைன்யம் முழுக்கானா அது சொல்கிற நவகோட்டி நாராயணான்னு சொல்கிற பெரிய சைன்யம்னு சொல்கிற அவ்வளோ சைன்யத்தை கொடுக்குறேன் ஒருத்தனுக்கு, என்ன வேணும்னு கேட்டேன். உடனே அர்ஜுனன், எனக்கு சைன்யம் வேண்டாம், நீ தான் வேணும்னு சொன்னான். மூச்சு வந்து துரியோதனனுக்கு அப்போதான்றாரு. நல்ல வேலை எங்கள் சைன்யத்தை கேட்டுடுவானோன்னு பயந்து ஒன்றும் ஆயுதம் எடுக்காத இவனுக்கு வேறு உபச்சாரத்தை பண்ணிட்டு இவனை கவனிக்கிறதா, யுத்தம் நடத்துறதா, இவனை வச்சு உபயோகம் இல்லாத இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது. நல்ல வேலை சைன்யத்தை எங்கே கேட்டுவிட போகிறானோன்னு பெரிய விசாரம் அவனுக்கு. முதல்ல என்னை கேட்கக்கூடாதான்றான், நான் தானே பெரியவன், என்னை தானே நீ கேட்கணுன்றான். அதுக்கு கண்ணன் என்ன சொல்கிறான், நீ தான் பெரியவன், ஆனால் என்ன பண்ணுறது, நான் முதல்ல அவனை தான் பார்த்தேன். அதுக்கெல்லாம் முன்னாடி கதை சொல்லணும். வரப்பொழுதே என்ன பண்ணினான்னா, துரியோதனன் முதல்ல தான் வந்தான், நான் தான் முதல்ல வந்தேன்றான். ஆனால் கண்ணனுடைய காலடியில் 2 ஆசனம் போட்டிருந்தது. இந்த துரியோதனன் என்ன பண்ணினான், என்ன தான் படைத்துணை வேண்டி வந்தாலும் இவனுடைய காலடியில் போய் நான் ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனத்தை இழுத்து இந்த பக்கம் தலைமாட்டில் போட்டுட்டு இப்படி உட்காண்டான். யார்? துரியோதன். அதே சமயத்தில் கண்ணன் வந்தான், அர்ஜுனன் வந்தான், என்ன பண்ணினான், காலடியில் இருந்த ஆசனத்திலே உட்காண்டான். சரி படுத்துட்டு இருக்கான் இவன். எழுந்திருக்கச்ச முதல்ல யார் தெரியுவான்னா, காலடியில் இருக்கிறவன் தான் தெரியும், தலைக்கு மேலே இருக்கிறவன் எப்படி தெரியும் அவனுக்கு தெரியல. அப்போ அர்ஜுனா நீ எப்போ வந்தேன்னு கேட்டான். அவனுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன்றான் துரியோதனன். அப்படியா, நீயும் வந்திருக்கியா? அதுக்கு மேலே தான் நடக்கிறது. என்ன வேணும், படைத்துணை வேணும். சரி இது 2ல் உங்களுக்கு எது வேணும், முதல்ல யாரை கேட்கணும் அப்படின்னு. நான் தான் முதல்ல வந்தேன், நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன். இல்லை நான் தான் வயதில் மூத்தவன். அப்போவும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா, சின்னவாளை தான் முதல்ல கேட்கணும்னு சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறது அந்த மாதிரி 2 இன்னும் சின்ன சின்ன சிறியவர்களை தான் முதல்ல. ஏன்னு கேட்டால், பெரியவன் ஒரு வஸ்துவை கேட்டுட்டான்னா அதை மீறி சின்னவன் இன்னொன்று கேட்க முடியாது. அதனால் சின்னவன் கேட்டுட்டான்னா அதை மாற்றி கூட பெரியவாளுக்கு கொடுக்கலாம். இல்லைப்பா அது பெரியவர்களுக்கு கொடுக்கணும், இவனை மறுதளிக்கலாம். அதெல்லாம் ஏதோ காரணங்களால் சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ அந்த விஷயம்லாம் விட்டுடுவோம். சரி அர்ஜுனன் தான் முதல்ல கேட்கணும்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிவிட்டான். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்டான்னா, எனக்கு நீ வந்தால் போகிறோம்,